54 வருடங்களாக சிரியாவிலே நடந்து கொண்டிருந்த ஒரு குடும்ப ஆட்சி தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. கிளர்ச்சியாளர்கள் சிரியாவுடைய தலைநகர் டெமஸ்கஸையும் கைப்பற்றி சிரியாவை தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த பஷார் அல் அசத் நாட்டை விட்டு தப்பியோடி இன்னொரு நாட்டிலே போய் தஞ்சம் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. 5 வருடங்கள் 8 வருடங்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் இன்று விடுதலை பெற்றிருக்கிறார்கள். சிரியாவிலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. 2011ஆம் ஆண்டில் ஆரம்பமான உள்நாட்டு யுத்தம் சிரியாவில் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு பதிவில் இந்த உள்நாட்டு யுத்தம் எதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டது, என்ன காரணத்தால் அரசாங்கத்தை மக்கள் எதிர்த்து போரிட்டார்கள் என்ற சகல விஷயத்தையும் பற்றி பேசியிருந்தேன். அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, 2011ஆவது வருடம் நடந்த அரப் ஸ்பிரிங், அரேபிய வசந்தம் என்ற ஒரு விடயம் அந்த காலத்திலே மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டது. அதாவது தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள், போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். துனிசியா, லிபியா, ஈஜிப்ட் போன்ற முக்கியமான நாடுகளில் போராட்டங்கள் பெருமளவு வெடித்து கடைசியில் அந்த அரசாங்கம் இல்லாமலாக்கப்பட்டது, அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது, புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த அரப் ஸ்பிரிங், அரேபிய வசந்தம் எந்தெந்த நாடுகளிலே ஏற்பட்டது, எந்தெந்த நாடுகளிலே போராட்டங்கள் வெடித்தன என்ற விடயத்தை பற்றி பேசுகிறேன். 2011 உருவான இந்த சிரியாவுடைய உள்நாட்டு யுத்தத்திற்கு முக்கியமான காரணமாக இருந்ததே அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த பஷார் அல் அசத் தான். ஆரம்பத்தில் மக்கள் அமைதியான முறையில் ஜனநாயக அடிப்படையில் தான் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பஷார் அல் அசத் தன்னுடைய இராணுவத்திற்கு ஒரு விடயத்தை ஏவியிருந்தார். இந்த அடிப்படையில் இராணுவம் பொதுமக்களை துப்பாக்கி கன்ஸ் மூலமாக சுட ஆரம்பித்தார்கள், பல தாக்குதலை நடத்தினார்கள். இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவரைக்கும் இந்த சிரியாவில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தில் 3.5 மில்லியன், 35 லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பஷார் அல் அசத் அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் அமைதியான முறையிலே நடாத்தி கொண்டிருந்த இந்த போராட்டங்களுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்திருந்தால் இந்த அளவுக்கு உள்நாட்டு போர் அந்த சிரியாவிலே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று தான் சொல்லலாம். அவர் அந்த சந்தர்ப்பத்தில் வெப்பன் மூலமாக, ஆயுதங்கள் மூலமாக மக்களை தாக்கினார். எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள். இதனால் தான் மக்கள் ஆயுதங்களை ஏந்தி அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள், தாக்குதலை நடாத்தினார்கள். பல குழுக்கள், பல போராட்டக்காரர்கள், பல கிளர்ச்சியாளர்கள் இதற்கு பிறகு தான் உண்டாவினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 2020க்கு பிறகு 4 வருடங்கள் எந்த உள்நாட்டு யுத்தமும் இல்லாமல் இருந்து 2024 திடீரென ஹயாத்து தஹ்ரீர் ஷாம் என்ற அந்த கிளர்ச்சியாளர்கள், அந்த குழுவினர் வெறும் 10 நாட்களில் முழு சிரியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்பமாக ஹலப், அலப்போ என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் புராதனமான சிரியாவுடைய பொருளாதாரத்திலே டாப் லெவலில் இருந்த இந்த அலப்போ நகரத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு ஹமா என்ற பெரும் நகரத்தை கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு ஹம்ஸ், அரபியிலே ஹிம்ஸ் என்று கூறுவார்கள், இந்த ஹிம்ஸையும் அவர்கள் கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது டெமஸ்கஸையும் கைப்பற்றி முழு சிரியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருக்கிறார்கள். டெமஸ்கஸ் போன்ற நகரங்களில் பஷார் அல் அசதுடைய சிலைகள் எல்லாம் அப்படியே உடைத்து எரியப்படக்கூடிய காட்சிகள், பஷார் அல் அசதுடைய புகைப்படங்கள், போட்டோக்கள் எல்லாம் கிழிக்கப்படக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. எல்லா போராட்டக்காரர்களும் இந்த பஷார் அல் அசதுடைய சிலைகளை உடைத்தெறிகிறார்கள், புகைப்படங்களை கிழித்தெறி எறிகிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் சிரியாவில் ஏற்பட்டிருக்கிறது. சிரியாவுடைய முக்கியமான உமாயத் என்ற சதுக்கத்திலே மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த வெற்றி மகிழ்ச்சியை இந்த இடத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஹயாத்து தஹ்ரீர் ஷாமுடைய தலைவர் அபு முஹம்மது அல் ஜுலானி என்ன சொல்லியிருந்தார்னா, பஷார் அல் அசதுடைய ஆட்சியை கவிழ்ப்பதே, அவரை ஆட்சியை விட்டு
இல்லாமலாக்குவது தான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய நோக்கம். அதற்காக வேண்டி நாங்கள் எல்லா வழிகளிலும் நாங்கள் முயற்சி செய்வோம். அது எங்களுடைய உரிமை. 40 வருடங்களாக சிரியாவிலே நீடித்த இந்த காயத்தை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் ஹமாவிலே கிளர்ச்சியாளர்கள் நுழைந்தார்கள் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். டெமஸ்கஸுடைய புறப்பகுதியில் இராணுவ சிறைச்சாலை ஒன்று இருக்கிறது. இந்த சிறைச்சாலையில் தான் அப்பாவி மக்களை பஷார் அல் அசதுடைய அரசாங்கம் அடைத்து வைத்திருந்தார்கள், சிறைப்பிடித்திருந்தார்கள். இவர்கள் அனைவரையும் விடுவித்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவுது. இந்த விடுவித்ததற்கு பிறகு அபு முஹம்மது அல் ஜுலான் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அநீதியுடைய சகாப்தம் இத்துடன் முடிவு பெற்றது என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். கண்ணியமானவர்களே, ஒரு மகன் 8 வருடங்களாக அந்த சிறையிலே மாட்டிக்கொண்டு தற்பொழுது அவர் விடுதலையாகி தன்னுடைய தாயை கட்டிப்பிடித்து அழக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவுது. இன்னொரு சகோதரர், அவர் அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வருகிறார். 5 வருடங்களுக்கு பிறகு அவரே சொல்லக்கூடிய காட்சி என்னண்டா, சொல்லக்கூடிய வார்த்தை என்னண்டா, 5 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய வீட்டை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் அழுதுவிட்டு வீட்டுக்கு முன்னால் சிரம் பணிகிறார், சுஜூத் செய்கிறார். இப்படி ஏராளமான அப்பாவிகளை இந்த பஷார் அல் அசதுடைய அரசாங்கம் அநியாயமாக சிறை பிடித்து வைத்திருந்தார்கள். ஆண்கள், பெண்கள் என அனைவரும் விடுவிக்கப்பட்டு அனைவரும் தங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து மகிழ்வாக இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. டெமஸ்கஸை கைப்பற்றியது வரலாற்றிலே ஒரு சிறந்த தருணம் என்பதாக அபு முஹம்மது அல் ஜுலானி அவர்கள் சொல்லியிருந்தார். 4 வருடங்கள் எதிர்பார்த்திருந்த கிளர்ச்சியாளர்கள் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெறும் 10 நாட்களிலே சிரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் நடந்த உள்நாட்டு போரில் பஷார் அல் அசதுக்கு ஆதரவாக இருந்தது முக்கியமான பெரும் 2 நாடுகள், ஈரான், ரஷ்யா. ஈரான் உதவுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த பஷார் அல் அசத் ஒரு ஷியா பிரிவை சேர்ந்தவன். ஷியாவிலே நுசைரியா என்ற பிரிவை சேர்ந்தவன் தான் பஷார் அல் அசத். சிரியாவுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தால் 100% தான் ஷியாக்கள் இருக்கிறார்கள். 115% கிறிஸ்தவர்கள், 8% டர்க்கியிலிருந்து வந்தவர்கள், மிகுதி 70% அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னி முஸ்லிம் என்று கூறுவோமே, இவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட பெரும்பான்மை இருக்கும் பொழுது வெறும் 12% இருக்கக்கூடிய ஷியாவை சேர்ந்த இந்த பஷார் அல் அசத் ஆட்சிக்கு வந்தது தான் பெரும் ஒரு குழப்பத்தை, உள்நாட்டு போர் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக மாற்றியது. அதுவும் இராணுவ சதி புரட்சியின் மூலமாகத்தான் பஷார் அல் அசத் ஆட்சிக்கு வந்தார். இந்த பஷார் அல் அசதுடைய அரசாங்கத்திற்கு உதவி செய்த முக்கியமான 2 நாடுகள் ரஷ்யா, ஈரான். ரஷ்யா தற்பொழுது உக்ரைனுடன் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுடன் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தங்களுடைய நாட்டை பாதுகாக்கும் விடயத்திலே அவர்கள் முழுமையாக போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் பஷார் அல் அசதுடைய அரசாங்கத்திற்கு உதவ முடியாது என்று நினைத்த கிளர்ச்சியாளர்கள் சரியான சந்தர்ப்பம் பார்த்து முழு சிரியாவையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். டெமஸ்கஸை கைப்பற்றுவதற்கு முன்னாலே லாதிகியா என்ற இடத்திலிருந்து பஷார் அல் அசதும் அவருடைய குடும்பமும் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இவர் தப்பி ஓடிய சந்தர்ப்பத்தில் அவர் பஷார் அல் அசத் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதாக சில வதந்திகள் பரவியது. அதற்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. முதலாவது, அந்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இவ்வாறு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். 2வது காரணம், ஹயாத்து தஹ்ரீர் ஷாம் என்ற குழுவினர் இந்த பஷார் அல் அசத் சென்ற விமானத்தை தாக்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக பஷார் அல் அசதும் அவருடைய குடும்பமும் இறந்திருக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முக்கியமான காரணம் என்னண்டா, ரேடார்ல இருந்து பஷார் அல் அசத் சென்ற விமானம் அப்படியே மாயமாக மறைந்தது. ஆனால் கண்ணியமானவர்களே, இதற்கு ரஷ்யாவுடைய வெளி விவகார அமைச்சு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இவர்கள் சேஃபாகத்தான் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம், மனிதாபிமான அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் புகலிடம் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த சிரியாவிலே நடக்கக்கூடிய போராட்டங்கள் அமைதி பெற வேண்டும், அரசியல் ரீதியான ஒரு முடிவு சிரியாவிலே ஏற்பட வேண்டும் என்பதாக ரஷ்யாவுடைய வெளிவிவகார அமைச்சு சொல்லியிருக்கிறது. பஷார் அல் அசதுடைய ஆட்சி முடிவுக்கு வந்ததாக சிரியாவுடைய பிரதமர் முஹம்மது அல் ஜலாலியும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அரச சொத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணம், மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த ஆட்சி
மாற்றத்தை அமைதியான முறையிலே வழிநடத்துமாறும் செய்யுமாறும் இவர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாம் சோசியல் மீடியாவில் அதிகமான காட்சிகளை பார்த்தோம். என்ன, இந்த ஜனாதிபதி மாளிகையையும் கிளர்ச்சியாளர்கள் முற்றுகையிட்டு அங்கேயும் நுழைந்து விட்டார்கள். டெமஸ்கஸுடைய பாதைகளிலே இருந்த பஷாருடைய சிலைகளை உடைத்தெறிந்தார்கள். புகைப்படத்தை எல்லாம் கிழித்து வீசிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பஷார் அல் அசத் ரஷ்யாவுக்கு தப்பியோடி தஞ்சம் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் எத்தனையோ வருடங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆட்சி மாற்றம் அந்த சிரியாவிலே நடந்திருக்கிறது. இதற்கு பிறகு தான் அடுத்த ஜனாதிபதி யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஹயாத்து தஹரீர் ஷாம் சிரியாவுடைய பெரும் பகுதிகளை கைப்பற்றியிருந்தாலும் அங்கங்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகள் சில இயக்கங்கள், சில குழுக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் இருக்கிறது. அவர்களோடு இந்த ஹயாத்து தஹரீர் ஷாம் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அடுத்து சிரியாவிலே எப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா, ஆட்சி மாற்றத்தில் எப்படியாப்பட்ட விடயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.